குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க. ஒருவேளை நீங்க குழப்பத்துல இருக்கலாம், ஒருவேளை நீங்க என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்கலாம், அடுத்த கட்ட நிலை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வழிய ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் போது, அவரே அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்து இந்த நாளை நமக்கு கர்த்தர் வழி நடத்துறாரு. இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் வாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்துக்காக உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வழியை அறிந்தவர் நீங்கப்பா. எங்க நம்பிக்கை இந்த நாளை உண்மை மேல வைக்கிறோம் சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே அப்பா, நீங்க என்னென்ன காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பரலோக பிதாவே, ஆண்டவரே, தங்களுடைய வேலைகளுக்கும், ஆண்டவரே பிசினஸ்க்கும், ஆண்டவரே தங்களுடைய காலேஜ் ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே கூட இருந்து அவங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒருத்தருக்கும் சுகபல ஜீவனை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. முதியோர் இல்லத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே போதுமானவராக இருங்க. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உண்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் வியாதியா இருக்கிறார்களோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களோ, ஐசியூல இருக்கிறாங்களோ, ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஏசப்பா வழியே இல்லைன்னு அவங்க இருக்கிறாங்கனாக்கா நீங்க அவங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுங்க சுவாமி. அவங்களுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே. சுவாமி, உங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வீரப்பா. உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்யறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து நீர் அவளை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு காரியத்தை நீங்களே வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளெல்லாம் நாங்கள் ஒப்புவிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளில பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, கவலையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கையா இருக்கும் போது அவங்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். இரவு நாங்க வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களுடைய படுக்கைக்கு நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா உங்க வழியில மட்டுமே நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளில எல்லாவற்றையும் நமக்கு பார்த்துக் கொள்வார். தைரியமா இருங்க. ஹேவ் a blessed day.